ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பேனாஸ் vlog. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே வந்து ஃபேவரான ஒரு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா. ஸோ இதுதான் நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காயணும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே வந்து நான் ஓமம் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெருஞ்சீரகம் இருக்கு இல்லைங்களா, ஸோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நான் ஓமம் சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் வந்து 2 கீறி விட்டு சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஸோ கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் வந்து கார்லிக், அப்புறம் வந்து 2 ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கங்க. இது எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். ஸோ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா இந்த இலைங்கள்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. ஸோ இது நல்லா எண்ணெயிலே வதங்கணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பட்டை ஏலக்காய் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ண தேவையில்லை. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பியூரியாவும் மேக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து தக்காளியை பொடியாக நறுக்கி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள் இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கங்க. ஸோ அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லைங்களா, ஸோ அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு வச்சுருப்போம் இல்லைங்களா பட்டாணி. ஸோ அந்த பச்சை பட்டாணியை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். இது நீங்கள் வேக வச்சு தனியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணாலும் வந்து ஓகே தான். பட் நான் வந்து மசாலாலே வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பட்டாணி ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நான் தோல் உரிச்சு நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் வந்து வேக வச்சு நீங்கள் ஆட் பண்ணியிருந்தாலும் ஓகே. இல்லை அப்படின்னா நான் வந்து மசாலாலே எல்லாம் ஆட் பண்ணி விசிலுக்கு விட போகிறேன். ஸோ அதனால் நான் இப்போ வந்து உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 6-7 விசில் விட போகிறேன். ஸோ அந்த மாதிரி 6-7 விசில் விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தேங்காய், பொட்டுக்கடலை, இது முந்திரி பருப்பு இது 3ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து வீடியோ எடுக்க முடியல, அதனால அரைச்சி எடுத்து அதை ஆட் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஸோ முந்திரி பருப்போட அந்த பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கங்க. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ அந்த குருமா வந்து நல்லா ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி வந்த உடனே நல்லா கொதிக்க விட்டுட்டு மேலே மல்லித்தலை தூவி விட்டுட்டு இறக்கிடுங்க. ஸோ சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடும். ஸோ மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணலன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இப்போ தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ எல்லாமே வந்து சிம்மிலேயே வைங்க. ஸோ தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, ஸோ அதனால வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி வரும். அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டு. நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.